பரமேஸ்வரா, தவறி போறது சகஜம்தான். ஆனா தவறி போனதை இவ்வளவு நாளும் தெரிஞ்சுக்காம இருந்தது பெரிய தப்பு. இப்ப நான் என்ன செய்யணும் மாத்திரம் சொல்லுங்கம்மா. நாளை காலையில அந்த கேப்டன் அசோக், அவனை சேர்ந்தவங்க யாருமே உயிரோடு இருக்க கூடாது. கேப்டனுடைய பணம் நம்ம ஊர் எல்லையில கழுமரத்துல தொங்கணும். நாளைக்கு காலையில அந்த கேப்டனுடைய பணத்தை நீங்க பாப்பீங்க, இல்லைன்னா என் பணத்தை பாப்பீங்க. அம்மா, பொன்னி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மிரட்டினீங்கல்ல, பயந்துட்டாங்க. யார் எப்படி பிரிஞ்சு போனாலும் நாளைக்கு முதல் ட்ரெயினுக்கு வந்து சேர்ந்துடணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நமக்காக எல்லாரும் அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. கேப்டன், எனக்கு கொடுத்த வாக்க மறந்துடாதீங்க. இதை உங்களுக்காக சொல்லல, எனக்காக சொல்றேன். தேங்க்யூ. யாரு? நான் தான்பா. வாழ்க்கையில முதலும் கடைசியுமா எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். என்னம்மா சொல்ற? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப வேண்டிய உங்ககிட்டயே வந்து அம்மி மிதிக்காம அருந்ததி பார்க்காம நான் பண்ணிக்க போற கல்யாணத்தை பத்தி சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். அப்பா, பிறந்தப்போவே நான் அம்மாவை இழந்துட்டேன். அம்மாவை இழந்த அன்னைக்கே அன்பு, பாசம், ஆதரவு எல்லாத்தையுமே இழந்துட்டேன்னு எனக்கு அப்ப தெரியலப்பா. பாலைவனமா இருந்த என் வாழ்க்கையிலையும் வசந்தம் வீசுன்னு நான் எதிர்பார்க்கல. அசோக்க சந்திச்ச பிறகுதான் அன்புன்னா என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையே என்னன்னு தெரியாதப்போ ஒரு பொம்மை கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க வாழணும்னு ஆசைப்படுறப்போ வழிகாட்ட தவறிட்டீங்கப்பா. எந்த பொண்ணும் தான் அப்பா கிட்ட கேட்க கூடாத கேள்விதான். ஆனா நான் கேக்குறேன். ஏன்பா, வயசு போன காலத்திலயும் உங்களோட உணர்ச்சிகளுக்கு தீனியா வேலைக்காரியா வந்தவள சித்தி ஆக்குனீங்களே. உங்களுக்கும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்கும் உணர்ச்சிகள் இருக்குன்னு எப்பாவது நினைச்சு கூட பாத்தீங்களா? யாரோ பெத்த பொண்ணுன்னு தான் சித்தி என் உடம்பெல்லாம் புண்ணாக்குனாங்க. ஆனா நீங்க பெத்த பொண்ணாயிருந்தோம் என் வாழ்க்கையே புண்ணாக்கிட்டீங்களேப்பா. அப்பா, நீங்க என்ன படிக்க வச்சது எதுவும் வீணாக்கலப்பா. இந்த பாருங்க, பெத்த பத்திரம் எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டுட்டேன். பாருங்கப்பா, வச்சுக்கோங்க. இந்த பணம், நகை, சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க, எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்கப்பா. எனக்கு அசோக் மாத்திரம் கொடுங்கப்பா. எனக்கு அசோக் மாத்திரம் கொடுங்கப்பா. அப்பா, சித்தி உங்களுக்கு எதுல குறை வச்சாலும் 3 வேளை சாப்பாடுல மட்டும் குறை வைக்க மாட்டாங்கப்பா. நான் போறேன்பா. எனக்காக நீங்க சித்தி கிட்ட திட்டு வாங்குவீங்களே, இனிமே உங்களுக்கு அந்த கஷ்டம் கூட இருக்காதுப்பா. இந்திய பெருங்கண்டத்திலேயே இப்படிப்பட்ட ஐட்டங்களை இதுவரைக்கும் நீங்க கண்டிருக்கவே முடியாது. இந்த ஐட்டங்களை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கண்டம் கண்டம் இருந்தா விலகிறோம், கண்டம் இல்லைன்னா வரும். என்ன எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க? கேளுங்க ஐயா. அருமையான பட்டு புடவை, முழுசா கட்டினா புடவை, 2 கிழிச்சா லுங்கி, 4 கிழிச்சா பாவாடை, 8 கிழிச்சா ஜாக்கெட்டு, 16 கிழிச்சா கோவானம். அப்போ 32 கிழிச்சா ரிப்பனா? சுவாமி, அப்பனை நினைக்கிற வயசுல ரிப்பனை பத்தி பேசுறீங்களே. எடுத்து கட்டினா எல்லாம் தெரியற புடவைகளுக்கு மத்தியில இங்க இருக்கிற ஆள் அங்க தெரிய மாட்டான், அங்க இருக்கிற ஆள் இங்க தெரிய மாட்டான். அப்படிப்பட்ட அதிசய புடவை
இதுல ஒரு புடவைய ஒரு அம்மா வாங்கினதும் அவங்க வீட்டுக்காரரே விவாகரத்து பண்ணாங்க. அப்பேற்பட்ட ஒற்றுமை புடவை, அழகான புடவை, அருமையான புடவை, கலர் புடவை, கவாப் புடவை, கமுக்கு புடவை, அமுக்கு புடவை, சிங்கி புடவை, தாங்கு புடவை, கடக் புடவை, கடகட புடவை, அது அற்புதமான புடவை. தெரியுதா? தெரியல? 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 ஐயா, வேட்டி வேலை என்னாச்சு? ஏறுதே, ஏறுதே, புடவை விலை எப்படி இருக்கு? நிக்குது, நிக்குது. நல்லா கேளுங்க, ஏலம் ஐயா, ஏலம். நல்லா போங்க, ஏழமையா ஏலா. கவலைப்படாத கண்ணு, கறந்துருவோம். பாத்தரேன் பாத்தரேன். இங்க என்ன அண்ணா அப்படி பண்ணிட்டு இருக்கிற? நான் எங்க போக? நடு வீட்டுக்கு போ, சீக்கிரம். நல்ல வேலை பார்த்துருப்பா. ஆகா ஆகா ஐசலக்கடி, ஆகா ஐசலக்கடி, ஐசலக்கடி, ஐசலக்கடி. அவன் இந்த நேரத்துல ஐத்தலக்கா ஐசலக்கடி, ஐசலக்கடி. வாழ்க்காரன் புத்திய காமிச்சு விட்டானே. அவங்க வெளியில வர இந்த நேரத்துல செம்பெடுத்து அலையிறானே, என்ன பண்றது? ஐசலக்கடி, ஆகா பக்கத்திலேயே இன்னொரு மாடு கத்துற சத்தம் கேக்குது. பொறு பொறு, அவசரப்படாத, இந்த வந்துட்டேன் கண்ணு. ஆகா, என்ன பாசமா என்ன மாமான்னு கூப்பிடுது. ஐயோ, அவசரப்படாத கண்ணு, வந்துட்டேன். நல்ல டெல்லி ஐட்டம் போல இருக்கு. காலே வித்தியாசமா இருக்கு. ஏண்டா கண்ணு இல்லாத கபோதி, மாட்டுக்கு 2 காலாடா இருக்கும். மாட்டு சத்தம் கேட்ட கூடாது, உடனே செம்பெடுத்து அலைஞ்சிருவீங்களே. அண்ணே, அது வந்து அடிங்க. வந்த வேலையை விட்டு உன் சொந்த வேலையா பார்த்துக்கிட்டு இருக்க, போடா. நல்ல வேலை, கொஞ்சம் விட்டா என்கிட்டவே.
நீதானா? பொண்ணு கேக்குற போர்வையில தட்டெடுத்துக்கிட்டு வந்தப்பவே நினைச்சேன் இது பணம் பறிக்கிற கூட்டம்னு. திருட வர்றவங்க வீட்டுக்கு வெளியே இருந்துதான் கண்ணம் வைப்பாங்க, இப்படி உள்ள இருந்துகிட்டு இல்ல. என்ன இது? என் மகனோட போட்டோ உன் கைக்கு இப்படி வந்துச்சு? என்ன இதெல்லாம்? புரியல. உன் மகன் செத்து போய் ஒரு போட்டோ கூட மாட்டாம வச்சிருக்கேன்னு அத முறையா செஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்னால உன்னை நம்ப முடியல. என் கண்ணனுக்கு என்னாச்சு? நாகப்பாம்பு வயித்துல இருந்து மாணிக்கம் பிறக்கிற மாதிரி உன் வயித்துல இருந்து இப்படி ஒரு மாணிக்கம். அன்பு, பாசம், சொந்தம், பந்தம், இப்படி எதுவுமே தெரியாத உனக்கு அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் உயிரையே தியாகம் பண்ற மகன். நீ செஞ்ச பாவங்களை எல்லாம் உன் மகன் தான் ரத்தத்தாலேயே கழுவிட்டான். இதெல்லாம் உன் மகனுக்கு அவனோட அன்பு தங்கச்சி பொண்ணு உருக்கமா எழுதின லெட்டர். இது உன் மகன் சாகும்போது கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ். கண்ணை என்ன காப்பாத்த தான் உயிரை கொடுத்ததோடு இல்லாம பொன்னைக்கு அவ விரும்புற வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு சத்தியம் வாங்கினான். ஆனா நீ என் உயிரை பறிச்சாவது அந்த வாழ்க்கையை கெடுக்க பாக்குற. இப்ப நான் கண்ணனோட கடைசி ஆசையை நிறைவேற்ற போறேன். ஆமா, பொன்னைக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி தரப்போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போட்ட சவால்ல நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ, நீ தோத்துட்ட.